உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. பாருங்க, இந்த ஸ்டீல் கவர்ல வச்சு கொடுக்குறான். வீட்டில் வந்து திறக்கிறேன், இந்த ஸ்டீலை காணும், கையில் ஒட்டிக்குது. இதெல்லாம் வயிறு உபாதைங்க வையாங்க வராது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா சுகாதாரத்துறைக்கு? இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாயில் மாதிரியே இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் சூப்பரான ஃபைலு, நல்ல ஃபைலு. பாலித்தீன் கவருக்கு பதிலாக இது யூஸ் பண்ணால் சேஃப்டி, சூடாக அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி இதில் என்ன பண்ணுவாங்க, காஃபி, சாம்பார், இட்லி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா லேயர்டுங்க, லேமினேட்டட். டீயோ நம்ம சாம்பாரோ சூடாக இதில் ஊற்றினோம்னா கட்டுனோம்னா இந்த பேப்பர் மெல்ட்டாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பேப்பர்ஸ் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இதில் வந்து அவங்க சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க. அந்த பிரித்தது பாருங்கள், எவ்வளோ மெலிசான பேப்பர். இவ்வளோ மெலிசான பேப்பர்லாம் இருக்காது. இதோட தரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே இந்த ஃபைல் பூரா ஒட்டிட்டு வருது. இது வந்து ஃபுட் கிரேடு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த தந்தூரி ஐட்டம்லாம் நம்ம நிறையா வச்சு கட்டி கொடுப்பாங்க. இதுதான் ஒரிஜினல் ஃபாயில்ன்றது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் சதீஷ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அலுமினிய ஃபாயில் கவர் பிரியாணியை சுட பேக் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி டீ ஊற்றி தரதுலேருந்து பரவலான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் நேற்று ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்கீங்க, இனிமேட்டு அதை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு. அதை தொடர்ந்து இன்று நிறைய இடத்துக்கு ஆய்வுலாம் போயிருக்கீங்க. சொல்லுங்கள் சார், நாங்கள் இவ்வளோ நாள் வந்து பாலித்தீன் பேக்ஸில் யூஸ் பண்ணால் தான் வந்து ஆபத்து, அது வந்து கேன்சர்லாம் வர வைக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அலுமினிய ஃபாயில் கவரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் அதில் இருக்குது சார்? அலுமினியம் ஃபாயில் இதுன்ற கூட ஒரிஜினல்னு இருக்குங்க, ஃபுட் கிரேடட் ஃபாயில்னு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ கிரேடட் ஃபாயில், அதேமாரி மிக்ஸ் பண்ணும். நேற்று நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபாயில். அந்த மாதிரி ஃபாயில் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2019 இட்ஸ் வெரி கிளியர்லி கிவன், எஃப்எஸ்எஸ்ஐ கைட் பண்ணியிருக்கு. பிளாஸ்டிக் ஆகட்டும் இல்லை அலுமினியம் ஃபாயில், லோ கிரேடட் ஃபுட் கிரேடில் அது எதுவாக இருந்தாலும் படக்கூடாது. கிளாஸில் வந்து கீரலோ உடஞ்சதோ அந்த பாட்டில்ஸில் இருக்கோ அதோ அல்லது மட்டமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஜூஸோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிளியர் கட்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் நேற்று அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா மக்கள் ரொம்ப அதை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாங்க. ஐயோ இது மாதிரி கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி ஆனாங்க. ஸோ அதுக்கு உண்டான தான் உடனே நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா திரும்ப ஒரு வேளை அந்த வீடியோ எங்கேருந்து வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. பட் ப்ராபபிளி என்னன்னா சென்னைக்குள்ளே ஏதாவது இருந்து வந்திருக்கா என்னன்றதான். ஏன்னா அவங்க பேசுனது வந்து தமிழில் தான் பேசினார். பட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் சென்னையை வந்து உடனடியாக நான் ஸ்டெப் எடுக்கணுன்றதுக்காக தான் உடனே நான் என்ன பண்ணேன், நேற்றே ஒரு சுற்றறிக்கையை வந்து எல்லா ஹோட்டல் அசோசியேஷன் எல்லாத்துக்குமே நான் அனுப்பிச்சிட்டேன். ட்ரேடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு அறிக்கை. இந்த மாதிரி பேன் செய்யப்பட்ட, தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ஆகட்டும், ஃபாயில் ஆகட்டும், கண்டெய்னர்ஸ் ஆகட்டும் எதுவுமே தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே வந்து எஃப்எஸ்எஸ்ஐயோட நாம்ஸ் பிரகாரம் உங்கள் மேலே தண்டனை தெரிவிக்கப்படணும். நான் கிளியராக ஒரு மெசேஜ் கொடுத்துட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அது சும்மா அறிக்கை கொடுத்துட்டுலாம் நான் உட்கார்றதுக்கு விரும்பலை. ஸோ அதற்கு பேஸ் பண்ணி இன்றைக்கி உடனடியாகவே நான் என்ன பண்ணேன், இன்றைக்கே ரைடில் இறங்கி எங்கே எல்லாம் பார்த்ததில் முதல்ல பார்க்கப்போ நான் வந்து இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கே நான் போனேன். அங்கே போய் கிச்சனையும் பார்த்துட்டு அவங்க ஏதாவது நோயாளிகளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ, எங்கெல்லாம் நிறையா பேர் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரியாணி கடைகள் எல்லாமே நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபுட் கிரேட் இல்லாத அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறது, ஃபுட் கிரேட் இல்லாத பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது, ஃபுட் கிரேட் இல்லாத இந்த ஃபுட் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டை பாக்ஸ். பிளாஸ்டிக் ஃபாயிலே வந்து ஃபுட் கிரேடுக்கு தனியாக இருக்குது, ஃபுட் கிரேடு அப்ரூவ் இல்லாமல் தனியாக யூஸ் பண்ணுறது தனியாக இருக்குது. அது இருக்குது. அதுதான் பிளாஸ்டிக்கே வந்து ஃபுட் கிரேடுன்னே இருக்குது. அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவோம் இன்கேஸ் டிரான்ஸ்போர்ட். நான் அந்த மாதிரி இருந்தாலும் நான் இங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற டைம் தான் நான் வந்து சொல்லுவேன். என்னை பர்சனலாக நான் வந்து அந்த ஃபுட் கிரேட் இப்போ இன்கேஸ் கொடுக்குறாங்க, ஃபுட் கிரேடட் தானே அப்படின்னு ஒரு பிரச்சனைனா நம்ம செக்யூரிட்டியாக இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அது உடனே பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம சில்வர் பாத்திரத்துலையோ எடுத்து மாற்றிடுறது தான் பெட்டர். பிகாஸ் வாட் எவர் மேபி இட் மேபி எ ஃபாயில், அது வந்து சூட்டோட எந்த பொருளுமே வந்து ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகும் பொழுது இந்த மாதிரி ஃபாயிலில் இருக்கக்கூடிய சிறு அந்த மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய துகள்கள்லாம் கூட நமக்கு ஃபுட்டில் கலக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் அதில் பண்ணாது. வாழை இலையில் கட்டி கொடுங்க,
அந்த காலத்துலலாம் அப்படி தானே பண்ணாங்க. என்னைக்கு ஃபாயில் வந்ததோ அன்னைக்கே நம்ம வந்து குப்பைகளை நம்ம உடம்புக்குள்ளே தள்ள ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போவும் நாங்கள் வந்து நிறைய இன்னும் கடைகள் இருக்கிறாங்க, வாழை இலையில தான் சாப்பாடு, வாழை இலையில தான் பேக்கிங். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த வாழை இலைக்கு மேலே வந்து இந்த நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி கட்டுறாங்க. அதுவும் சில டைம் வந்து ஊறிடும். ஆமாம், ஊறி வரும். கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சுன்னா அந்த ஊறிடும். சில டைம் இலைகளை உள்ளுக்கார கிழிஞ்சிருதுன்னா இந்த பேப்பரோட சேர்ந்துடும். சாதத்துலேயே அந்த இங்கெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும், பேப்பர் இங்க். அதனால் பேப்பரில் கட்டுறதை வந்து 100% நாங்கள் வந்து தடுக்க சொல்கிறோம். எந்த ரூபத்துலையுமே கட்டாதீங்க. அந்த ஃபுட் கிரேடட் இன்னும் நம்ம மக்களுக்கு தெரியலைங்க, உண்மை அதுதான். மோஸ்ட்லி பஜ்ஜி இந்த பலகார கடையில் எல்லாமே பேப்பரில் வச்சு தான் அதை புளிஞ்சி வேற சாப்பிட்றாங்க. அதுதான் நான் அதை சொல்கிறேன். நாங்கள் இப்போ என்ன சொல்கிறேன்னா, டிஷ்யூ பேப்பர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது இட்ஸ் நாட் பெரிய காஸ்ட்லி கிடையாது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி இருந்தாலும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் பஜ்ஜி போண்டா வச்சு கொடுங்க. டிஷ்யூ பேப்பர் பாதுகாப்பானதா சார்? இருக்கிறதுக்கு பாதுகாப்பானது. நியூஸ் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது பாதுகாப்பானதாக இருக்கும். அதுலேயும் மட்டகரமானதுலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல டிஷ்யூ பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. அந்த டிஷ்யூ பேப்பர்ஸில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். இல்லைன்னா தட்டில் இலை போட்டு, சின்ன இலையை போட்டு பஜ்ஜி போண்டா நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கூட நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இதில் என்னென்னா, அந்த பிளாஸ்டிக்கில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாயில் மாதிரியே இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் சூப்பரான ஃபைலு, நல்ல ஃபைலு, பாலித்தீன் கவருக்கு பதிலாக இது யூஸ் பண்ணால் சேஃப்டி, சூடாக அப்படியே இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி இதில் என்ன பண்ணுவாங்க, காஃபி, சாம்பார், இட்லி எல்லாமே இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது லேயர்டுங்க, லேமினேட்டட். இந்த லேமினேட்டட் வந்து 3 லேயராக வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் இதில் ஒன்றுமே தெரியாது. ஓகே, ஐ வில் ஷோ யூ. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் உங்களுக்கு தெரியும். வெளியே கொஞ்சம் பளபளப்பாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் டிம்மாக இருக்குது பாருங்கள். இது வச்சு டபுள் லேயர் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஃபாயில் வந்து நம்ம ஃபுட்லேயே ரியாக்ட் ஆகாது, ஏன்னா இந்த பாலித்தீன் இருக்கிறனால வராது. ஸோ வாட் எவர் இந்த டீயோ நம்ம சாம்பாரோ சூடாக இதில் ஊற்றினோம்னா கட்டுனோம்னா இந்த பேப்பர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பிளாஸ்டிக் மேலே இருக்க அந்த கலர் வந்து அந்த மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமாம், இது வந்து இந்த பிளாஸ்டிக்கோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கும். நமக்கு இதில் வந்து எந்த பொருள் போட்டாலுமே நமக்கு தெரியும் பிளாஸ்டிக் சுருங்கணும். நம்ம முடிஞ்சதுன்னா நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்ப இது மேலே கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் ஊற்றி பாருங்கள், சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி பிளாஸ்டிக் மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் மட்டும் நல்லா சுருங்கும். ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ மக்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, ஃபாயில்னா என்ன, இது மாதிரி ஃபாயில் கவர்னா என்ன, லேமினேட்டட்னா என்னன்றது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா, இப்போ ஒரு கடைக்கு நம்ம ரெகுலராக போகிறோம், அவர் இதில் கொடுக்குறாரு, இல்லை நான் இந்த டிவியில் பார்த்தேன் இந்த மாதிரி ஃபாயிலில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மட்டும் கடைக்கு வரமாட்டேன்னா கண்டிப்பாக அந்த கடைக்காரர் திருந்துவார். ஐயோ நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு போகிறாங்கன்னு சொல்லி அவர் வந்து இயற்கைக்கு உண்டான இலைகள் அதுக்கு மாற ஆரம்பிப்பாங்க. சார் நீங்கள் சொன்னீங்களே இதில் வந்து ஃபுட் கிரேட் இருக்குது, ஃபுட் கிரேட் இல்லாதது இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது மக்களுக்கு அது எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை கடைக்காரர் வந்து வாங்கும்போது அவர் அந்த அவேர்னஸ் இருக்குது, நான் வந்து இந்த கரெக்டான ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கணுமா, இல்லை மக்கள் வந்து கண்டுபிடிக்கணும்? 80% வந்து அவங்க வந்து நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம வாங்குகிற பொருள், நம்ம காசு கொடுத்த பொருள் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்குகிறோமா ஃபாயிலில் வாங்குகிறோமான்றது. ஃபாயில் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் அந்த ஃபாயில்னு சொல்கிறது, கிளியர் ஃபாயில். இந்த மாரி ஃபாயில் பார்த்தீங்கன்னா மொட்டை நல்லா சவுண்டு வரும், அப்படியே பட்டு அப்படியே லங்காமல் கிழியுது, அப்படியே அழுகாமல் போயிடும். இது வந்து ஃபுட் கிரேடட். இந்த மாதிரி ஃபாயிலை வந்து தாராளமாக நம்ம வந்து இதில் பார்சல் பண்ணி கொடுக்கலாம். இதில் நாங்கள் எந்த விதமான தவறும் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஹீட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்படியே நிற்கும். ஆனால் இந்த கிரில், தந்தூரி அந்த மாதிரியான நான்வெஜ் ஐட்டம் பார்சல் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுலேயும் மட்டமானது இருக்குது, அதுதான் பார்க்குறேன். நீங்கள் அந்த வீடியோவில் ஒன்று பார்த்துருப்பீங்க, பட் தேய்ச்சா அப்படி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிரேடட் வந்து நல்ல கிரேடடாக இருக்கும். எங்களோட நாம்ஸ் பிரகாரம் இந்த கிரேடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அலௌடு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையிலேயே நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவே நாங்கள் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி மக்கள் ஃபாயில்னால் எப்படி இருக்கணும், டூப்ளிகேட் ஃபைல்னால் எப்படி இருக்கணும், ரெண்டையுமே டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். அதுக்குண்டான நாங்கள் அது விழிப்புணர்வு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே சார், இப்போ இந்த ஃபாயில் கவர் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு ஏற்படுத்தணுன்ட்டு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை, அதை தொடர்ந்து ஆய்வு போயிட்டுருக்கீங்க.
இப்போ மக்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியா என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, ஓகே நீங்கள் இதெல்லாம் தடுத்துறீங்க. இப்போ 2019 அந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணாங்க. மறுபடியும் 2020 கோர்ட்டுக்கு போயிட்டு வியாபாரிகள் சில விஷயங்களுக்கு வந்து விலக்கு பெற்றாங்க. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பால் பொருட்கள், இப்போ பால் வந்து பிளாஸ்டிக்லாம் பேக் பண்ணி தராங்க. அதே போல் நாம் வாங்கி சாப்பிடக்கூடிய சிப்ஸ் பாக்கெட்ஸ், இப்போ அதே போல் எண்ணெய், அதுதான் பேக்கெட் சேஷையில் தான் வந்து பேக் ஆகி வருது. ஸோ இதெல்லாம் வந்து பாதுகாப்பானதா? இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்களே, இப்போ அதெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அதுவும் நம்ம தவிர்க்கப்பட வேண்டியது தான். அது ஒரு வழி கிடையாது. அதுக்கு இன்னும் கிளியராக வந்து நம்ம கோர்ட் வந்து நமக்கு வந்து இது பண்ணணும். நாம் இப்போ பேசுறது சூடான பொருட்களுக்கு மட்டும். அந்த பொருட்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ கோல்டில் இருக்கிறப்போ அந்த செயின் ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஹாட்டாக இருக்கிறப்போ அந்த ஃபுட்டோட செயின் ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ப்ராபப்ளி அது இன்னும் கிளாரிட்டி எங்களுக்கு இன்னும் வரல. அது இன்னும் கோர்ட்டில் இந்த ப்ரொசீஜர் இருக்கனால அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய சூழல் இன்னும் இந்த சூட்டான, அது வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு சூடான பொருள் எந்த பொருள் மேலே பட்டாலும் அந்த பொருள் வந்து மாற்றங்களை ஏற்படுது. அந்த மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பக்கமும் போகும், அந்த பக்கமும் போகும். ஸோ நார்மலாக இந்த பக்கத்தில் சாப்பாடுலேருந்து அந்த பக்கம் போகாது. அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன ஆகுனா இந்த பக்கம் தான் வரும், ஃபுட்டுக்குள்ளே தான் வரும். அது உங்களுக்கு அது தெரிஞ்சுது. அதை பற்றி நம்ம பேசினோம்னா இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணலாம். மிக கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சில பேக்கெட்ஸோ இல்லை இதெல்லாம் இருக்குது. அந்த கான்ட்ரவர்சிஸ் அதுக்கு கிளியராக நம்ம கோர்ட்டு கைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணும். ஸோ இது சாப்பிட்டா இது நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக சூடான பொருட்கள் சேரும் போது ரியாக்ட் ஆகணும். என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் சார்? சில பேருக்கு இந்த பிளாஸ்டிக் ஒவ்வாமை இருக்கலாம். சில பேருக்கு உடனே சாப்பிட்ட உடனே மூச்சு திணறல் வரலாம், ஒரு லங்கு டிஃபிகல்ட் இருக்கும், கண்ணில் தான் எரிச்சல் வர ஆரம்பிக்கும், அது மூக்கு தண்ணி ஊற்றும், அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பாடியெல்லாம் தடிச்சிக்கும். இந்த பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்கோட எஃபெக்ட்ஸாக இருக்கலாம். அதே நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா வயிற்று வலிக்கு நிறையா வர ஆரம்பிக்கும். ஏன் பிகாஸ் ஆஃப் இன்டைஜஷன் இருக்கும் அந்த குழந்தைக்கு ஆகட்டும் பெரியவங்களாகட்டும். இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து உள்ளுக்கார வந்து பாடியில் வந்து ஃபில்டர் ஆகி வெளியே போகிறதுக்கு வழிகள் கிடையாது. இன்கேஸ் ஆஃப் மோஷன் வழியாக போயிட்டா கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடலுக்குள்ளே அங்கங்கே இருக்கும். நம்ம ஏன்னா குடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுருங்கி தான் வரும். ஸோ அந்த கேப்லலாம் ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கிட்னிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. கிட்னிக்கு நாட் எக்ஸ்கிரீட் அந்த மாதிரி இதெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது இது திரும்ப ரொம்ப நாளைக்கு இருந்ததுன்னா உடலில் அது வந்து கேன்சர் கட்டியாக மாறாது. அந்த இடத்த கேன்சர் உண்டு பண்ணி நம்மளுக்கு வந்து இது பண்ணிடும். ஸோ வயிற்று வலி, வாந்தி, பேதி அதெல்லாம் இமீடியட். லாங் டைம் போகிறப்போ நிறைய இந்த மாதிரி கேன்சர் டைப்பில் கூட கொண்டு போய் விடலாம். உயிருக்கே ஆபத்தான நிலவரத்தில் கொண்டு போய் விடலாம். ஸோ இதில் வந்து அதனால தான் வந்து வாட்டர் பாட்டிலே கூட அந்த கிரேடில் இருக்கக்கூடிய பாட்டில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே இன்றைக்கி எல்லாம் கண்ணாடி பாட்டிலுக்கு மாறுங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற காரணம் அதுதான். ஏன்னா வெளி பாட்டிலில் வச்சுருக்காங்க அந்த பிளாஸ்டிக்கு. சூரியனில் வச்சாங்கன்னா சூரிய ஒளி அதில் பட்டுதுன்னா கண்டிப்பாக அந்த பாட்டில் ஒளி ஹீட் ஆச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் ஹீட் ஆகும், அதில் சேஞ்சஸ் வரும். வாட்டர் தண்ணியிலையும் சேஞ்சஸ் வரும். ஸோ கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பாட்டில் வாலில் இருக்கக்கூடியது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் கலக்காது. சில டைம் தண்ணி குடிக்கும் போது டேஸ்ட்டே மாறி இருக்கிறதுலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ப்ராப்பரான ஒரு உள்ளுக்கார வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெளியே வச்சு என்கிட்ட கடைக்காரங்க எந்த கடையிலையாவது பாட்டில் இந்த பாட்டில் என்கிட்ட இருக்குது வந்து வாங்கிக்கிங்கன்னு வெளியே வச்சுருந்தாங்கன்னா தயவுசெய்து இந்த கடையில் வாங்கவே வேண்டாம். ஏன்னா அந்த பாட்டில் தான் நாளைக்கு உள்ளே போகும். இத்தனை நாள் இவ்வளோ நேரமும் வெயிலில் கிடந்துருக்கும். சில பேர் வந்து உள்ளுக்காரே வச்சுருப்பாங்க, வாங்கி உள்ளுக்கார வச்சுருப்பாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. பாட்டில் பார்த்தா அதை தாராளமாக வாங்கி குடிச்சிடலாம். அதுவும் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்டு நீங்கள் பார்த்துக்க. மேனுஃபேக்சர் டேட் ஆகட்டும், எக்ஸ்பிரி டேட் வேணும். ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியம். நாங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் போகிற பாட்டிலிங் சென்டருக்கு போகிறப்ப கூட அந்த பாட்டில் பிளாஸ்டிக் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த குவாலிட்டியான பாட்டில் யூஸ் பண்ணுறாங்களா, அதில் அந்த லேபிளிங் நார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது, அது பிரகாரம் பண்ணுறாங்களான்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். அதுவும் நான் மக்களுக்கு சொல்கிறது தான். குடிநீரில் எக்ஸ்பிரி டேட் மட்டும் பாருங்கள். எக்ஸ்பிரியான டேட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி எந்த ரூபத்துலையுமே பயன்படுத்தாங்க, தூக்கி வீசிடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். சார் உணவு பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஜென்ரலாக மேற்கொள்கிறீங்க சார். ஆனால் இப்போ சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே ப்ராபப்ளி இந்த உணவுப் பொருட்களை அடைச்சி தரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பிளாஸ்டிக் தான். அது தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வாழையிலே வந்துருச்சு, பாக்கு மட்டை இருக்குது, நிறையா விஷயங்கள் இயற்கை பொருட்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பக்கெட் பிரியாணி ஆரம்பித்து சின்ன டீ வரைக்கும் பார்சல் பண்ணி தரது வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தான். ஸோ உணவு பாதுகாப்புத்துறை இதை எந்த அளவுக்கு கண்காணிக்கிறீங்க சார்? இப்போ போயிட்டு நீங்கள் சொன்னீங்களா ஃபுட் கிரேடட் தனியாக இருக்குது, இது ஃபுட் கிரேடட் இல்லாமல் நிறையா பொருட்கள் இருக்குது. இதை எந்த அளவுக்கு உணவு பாதுகாப்புத்துறை கண்காணிக்கிறீங்க? அதே போல் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்க சின்ன சின்ன ஹோட்டல்லாம் போவாங்க, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இவங்க கண்காணிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு சார் நீங்கள் கண்காணிக்கிறீங்க? சார் எங்களுக்கு சின்ன ஹோட்டலும் கிடையாது, பெரிய ஹோட்டலாக கிடையாது, அதில் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னோடய நடவடிக்கை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நாங்கள் எங்களோட ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே ஃப்ளெக்சிபிளாகவோ
வளைஞ்சு போகிற டிபார்ட்மெண்ட் கிடையாது. தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து சென்னை கம்ப்ளைண்ட் பொறுத்தவரை வந்துச்சுன்னா நீங்கள் உடனே அது ஆய்வு யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அது கண்டிப்பாக நான் எடுத்துடுவேன். அவங்க அதை மக்கள் அதை சொன்னது உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஆராய்வேன். ஏன்னா சில பேர் வந்து போட்டி பொறாமையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் அனலைஸ் ஆமாம், அது ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த கோணத்தில் பார்த்துட்டு சரி இல்லை போட்டி பொறாமையில் இல்லை உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த யார் குற்றம் செய்கிறாங்களோ அந்த கடைக்காரன் மேலே எடுப்பேன். இட் மேபி ஸ்டார் ஹோட்டல், மேபி தெருக்கடை ஹோட்டலில் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட் வண்டியை தள்ளிட்டு போகிறாங்களா ஆறாக இருந்தாலும் நாங்கள் அதை டிஃப்ரென்ஷியேஷன்லாம் நாங்கள் பண்ணுறதே கிடையாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து அழிச்சிருங்க. ஸோ பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போகணும் கிடையாது. எல்லா ஸ்டார் ஹோட்டலுக்கும் நான் இன்ஸ்பெக்ஷனில் போவேன். பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடியதுக்கும் நாங்கள் போகிறோம், சின்ன ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் போகிறோம், பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் போகிறோம், சின்ன ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் போகிறோம், ஹாக்கர்ஸ் வண்டி தள்ளிப்போம் அவங்ககிட்டையும் நாங்கள் போகிறோம். எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், பலவிதமான ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கேட்டதுனால இந்த பிளாஸ்டிக்கை பற்றியே இன்னும் நம்மளோட கடைக்காரங்களுக்கு தெரியல. என்ன பிளாஸ்டிக்கு நான் வாங்குறது, எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து நாங்கள் அதுக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் பிளான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடைக்காரங்களுக்கோ அந்த தொழிலதிபர்களுக்கோ புரிய வைப்போம் பிளாஸ்டிக்னா என்ன, எந்த மாதிரி பிளாஸ்டிக்கு உணவு இதில் வணிகத்தில் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உணவு வணிகத்திலே வரலிங்க. இது வேறு எதுக்கோ தயாரிக்கப்பட்டதை நம்ம இதில் கொண்டு திணிச்சிட்டாங்க. உணவுக்கு பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆமாம், இது வேறு எதுக்கோ பேக் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இதை நம்மக்கிட்ட கொண்டு திணிச்சு இதனால் நம்ம அப்போது நான் வந்து அந்த கடைக்காரரையோ இல்லை மேனுஃபேக்சரரையோ அவங்கள நான் எஜுகேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்க இது வாங்க மாட்டாங்க. இதோட வீரியத்தன்மையை அவங்களுக்கு புரிய வச்சேன்னா போதும், அந்த கடைக்காரர் வாங்க மாட்டார். இன்றைக்கி நிறைய கடைகள் நம்ம சென்னை பொறுத்தவரையிலே பாரம்பரியமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பாரம்பரியம் டேஸ்ட்டோடு கொடுக்கக்கூடிய அந்த உணவுகள் இருக்குது. இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நிறைய வந்துட்டாலும் கூட இன்றைக்கி இந்த இலை போட்டு சாப்பிட்றது, இலையை தவிர எடுக்கிறதில்ல, அந்த மாதிரி மண்பானை சமையல் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம நிறையா பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக்கை பற்றி விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா வருங்காலத்தில் நம்மளை வந்து ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அரக்கம் வந்து நம்ம பின்னாடியே இருந்துட்டு இருக்கோம். நம்ம ஷேடோல்னா இந்த பிளாஸ்டிக்கை நான் சொல்லுவேன். இன்றைக்கி இந்த பிளாஸ்டிக் பேப்பரை நான் தூக்கி போட்டேன்னா என்னோட 3வது 4வது தலைமுறைக்கார என் பையனோ பேரனோ என்னோட வந்து அவன் எடுக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை பொருட்கள் மட்டும்தான். இயற்கைங்க நம்ம மாறணும் இருக்குங்க நம்மக்கிட்ட. அதை நம்ம புறக்கணிச்சிட்டு வந்திருக்கிறோம். நம்மக்கிட்ட விவசாயிகள் அவ்வளோ விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு நம்ம விவசாயம் இல்லைங்க. நான் உதாரணம் சொல்கிறேங்களா, இது தயாரித்தது நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது. ஏதோ ஒரு வேறு யாரோ ஸ்டேட்லேயே எவனோ ஒருத்தன் இப்போ கண்ணுக்கு தெரியாத சம்பாரிச்சிட்டு இருக்கிறான் அந்த காசை. நம்ம விவசாயி இங்கே உட்காந்துட்டு கஷ்டப்படுறான். ஏன் வாழை இலை வாங்குங்க. வாழைக்கு நம்ம என்ன பஞ்சமா, வாழை மட்டைக்கு நம்ம பஞ்சமா, என்னத்துக்கு நம்ம பஞ்சம். இலைகளில் எல்லாத்துலேயும் இருக்க தாமரை இலைகள் எத்தனை இதில் கொடுத்துருக்குறாங்க. கோயிலில் பிரசாதம் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே இலைகளில் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதை ப்ரமோட் பண்ணுவோங்க. நம்ம விவசாயிகள் இன்னும் 10 பேர் பார்த்தானா இன்னும் 100 பேர் வருவாங்க. வாழை இலைக்கும் வாழை மட்டைக்கும் நமக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது, மக்கள் அதை விரும்பி சாப்பிட்றாங்கன்னு அவன் நிறைய பண்ணுவான். அவனோட வாழ்வாதாரம் மேலே வரும். நான் அந்த கோணத்தில் தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த ஒன்றும் எதிரி, பட் இதனால் நம்ம காசை யாரோ ஒருத்தன் சாப்பிட்டுட்ருக்கோம். அது இப்படி போக வேண்டாம். நம்ம இயற்கைக்கு நம்மளோட நோக்கம் நம்ம விவசாயம் வளரணும். நம்மளுக்கு உடலுக்கு எதுவும் கேடு இருக்கக்கூடாது, நம்ம பூமிக்கு எந்த கேடு வரக்கூடாது. அந்த கோணத்தில் பார்த்தோம்னா போதும். நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். சார் அதே போல் இப்போ உங்கள் டேபிளில் இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சுருக்கீங்க சார். ஸோ இது மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த கையேந்தி உணவகங்கள்லாம் வந்து இலைக்கு பதிலாக தட்டில் இதை வச்சு தான் இட்லி சாப்பிட்றதாலும் சரி, தோசை சாப்பிட்றதாலும் சரி, இந்த சூடாக ஆம்லேட் கலக்கி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதாலும் சரி, இதை தான் பயன்படுத்துகிறோம். சொல்லுங்கள் சார், இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? சேம் தாங்க, அதே தாங்க. இது ஒரு ஃபார்ம், டிஃப்ரெண்ட் ஃபார்ம். நீங்கள் இந்த பேக்கெட்டை நம்ம எப்படி பண்ணணுமோ அதே பாருங்கள், நான் பிரித்து தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. இதே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ மெலிசாலாம் இருந்ததுன்னா எப்படி வரும்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப மெலிசான ஒரு பேப்பரை இது வந்து லேமினேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த லேமினேஷனில் இதில் கட்டினோம்னா இதுலேருந்து உங்களை பார்க்கலாம். இப்படி உங்களை நான் இதுலேருந்து இப்படி தேய்ச்சிட்டு இது மூலிமா நான் உங்களை பார்க்கலாம். இது ஒரு விதமான பிளாஸ்டிக் தான். ஆமாம், பிளாஸ்டிக் கமெண்ட் இந்த ஃபாயில், இதே மட்டமான பயிர். இதெல்லாம் நம்ம கடைக்காரங்களுக்கு தெரியாமல் பண்ணுறதுங்க. பிகாஸ் அவங்க வந்து நிறைய பேர் நம்ம ஆளுங்களே என்ன பண்ணுறோம் விரும்புறதில்ல. ஒரு தட்டை அவங்க கழுவி கொடுக்குறாங்களா, இல்லை ஒரே தண்ணியில் போட்டு கழுவுறாங்க சார், அது சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது, அதுக்கு இது பெட்டர் சார்
அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, தட்டை கழுவுறோன்னா இல்லையோ அட்லீஸ்ட் இந்த பாக்கு மட்டை இருக்கு இல்லைங்களா, பாக்கு மட்டையில் யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் டிஸ்போசபிள் தான். வாஷ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பாக்கு மட்டை இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இன்னமும் நம்ம அந்த கடைக்காரர்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோட உற்பத்திகள் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த பிளாஸ்டிக்கினால் எனக்கு ஒரு நம்பிக்கை, இது வந்து என்னால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சார் அதே போல் இன்னொரு சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சார். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கப்ஸ் எங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பதிலாக அந்த அட்டை வகையான கப் வந்துருச்சு. சில இதில் வந்து பயோ கப் அப்படின்னு சொல்லி பச்சை கலரில் ட்ரீலாம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சில டைம் சூடாக குடிக்கும் போதும் ஒரு விதமான சுவை மாற்றம் தெரியுது, அதுலேயும் வேறுபாடுகள்லாம் இருக்குது. ஸோ அது பாதுகாப்பானதா இல்லை அதுலேயும் ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா சார்? இல்லை, அது வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம். அதுக்கு பயோடிகிரேடபிள் கப்ஸ் வந்திருக்கிறது வந்து நல்லது. அதில் குடிக்கிறனால நமக்கு வந்து எந்த விதமான இது வரைக்கும் எந்த விதமான இதுக்கு அதில் என்ன சொல்கிறேன்னா அதோட பாட்டம் வந்து அதை இணைக்கும் போது அது ஒரு விதமான பசை பயன்படுத்துகிறாங்க, அது வந்து சுவை மாறத்துக்கான வாய்ப்புகளாக இருக்குன்னு சொல்லிட்டும் ஸ்டடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து நிறைய இடத்துக்கு போகிற இடத்துக்குலாம் இந்த பயோடிகிரேடபிள் கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ண சொல்கிறது. அது அவைலபிலிட்டி இருக்கிறனால யூஸ் பண்ண சொல்கிறேன். பட் நீங்கள் இப்போ வந்து சுவை மாறுது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு புதுசாக இருக்குது. நான் அதையும் நான் பார்க்குறேன். அது ஏன்னா எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் எங்கெங்கெல்லாம் பயோடிகிரேடபிள் இருக்கோ அவங்கள்ட்ட ஒரே காஃபி வாங்கி 2 கப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அது அப்படி இருந்ததுன்னா கூட நம்ம லேபுக்கு கூட அனுப்பி கூட நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். வெதர் உண்மையிலுமே அந்த பயோடிகிரேடபிள் கிளாஸில் இருந்து டாக்ஸின்ஸ் ஏதாவது ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுனா இதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு வேலை இருக்காது சார்? ஆமாம், கண்டிப்பாங்க. நான் எடுத்தோம் கவுத்தோன்றது நம்ம பண்ணக்கூடாதுங்க. ரியாலிட்டிக்காக நம்ம யோசனை பண்ணோம் சார். சார் பேசிக்காக நம்ம வந்து டாக்டர், ஸோ நம்ம ஹெல்த் இஷ்யூ பற்றி தெரியும். ஸோ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறதுல தவறு இல்லையே. நம்ம வந்து படிக்காத கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே படித்தவர்கள் நிறைய பேர், 95% நம்ம எல்லாம் இன்றைக்கி வந்துட்டோம், பக்கம் நெருங்கிட்டோம் படித்தவங்க. இப்போ இதே கப்பில் நீங்கள் போய் இப்போ மனசார நீங்கள் குடிக்க முடியுமா? நான் சொல்லிட்டேன் இந்த கப்பில் இப்படிலாம் இருக்குன்னு. இதே நீங்கள் ஒரு கையேந்தி பவனில் போய் இது வாங்கி சாப்பிடுவீங்களா? சாப்பிடும்போது கண்டிப்பாக யோசிக்க தோணும். அதுதான் சொல்கிறேன், யோசனை வரும். உங்களால் சுவையாக சாப்பிட தெரியாது. அதுதான் எனக்கு வேணும். அந்த நாலேஜ் உங்களுக்குள்ளே நான் புகுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம். மீன் பிடிச்சு நான் வறுத்து கொடுக்கறத விட உங்களுக்கு நான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டேன்னா போதும், என்னோடய வேலை சுலபமாகிடும். அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக்கோட எல்லாவோட நெகட்டிவ் ரோல்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா போதும், நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு சொல்லுவீங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா போதும். இந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஃபுட் செயின்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இட் மே யூஸ் பை அதர், வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க இண்டஸ்ட்ரீஸ், ஒரு டை இண்டஸ்ட்ரிட்டோ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லையோ வேறு எதாவது யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நமக்கு வேண்டாம், இந்த பிளாஸ்டிக்ன்றது வேண்டாம். அது ஒரு அரக்கன், அதை வேண்டான்றது தான் என்னோட நோக்கம். கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை கூட பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.